அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சிதேகர ஸ்வரூபினி. இதுல என்ன சொல்றோம்னா, சித் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். சிதேகர ஸ்வரூபினா ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால சிதேகர ஸ்வரூபினி. ஸ்வாத்மானந்த லவிபோத பிரம்மாத்யானந்த சந்ததிகி. இதுல என்ன சொல்றோம்னா, அம்பாள் ஒரு ஞான சமுத்திரமாக இருக்கின்றாள். அந்த சமுத்திரத்துல பிரம்ம ஞானத்தை அம்பாள் அப்படியே அலைகளாக விடுகின்றாள். அதனால அப்படி அழைக்கிறோம் அம்பாளை. அடுத்தது பரா, அதாவது எல்லா பொருள்களிலும் வெளிப்படையாக தெரியக்கூடியவள் அம்பாள். அதனால பரா அப்படின்னு சொல்றோம். பிரத்யக் சித்தி ரூபா, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை நம்மள பார்க்க வைக்கிறது, அது பிரத்யக் சித்தி ரூபா அப்படின்னு சொல்றோம். பசியந்தின்னு சொல்லும்பொழுது தனக்குள்ள அம்பாள் எல்லாவற்றையும் காண்கின்றாள். அதனால பசியந்தி அப்படிங்கிறோம். பரதேவதா, அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் அம்பாளே சக்தியை வழங்குகின்றாள். அதனால பரதேவதா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.